வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So in this video we are going to continue the unsteady heat conduction under the fins. சரியா? So இதுக்கு முன்னாடி வந்து 3 parts of the video was completed. சரியா? So அதில் உள்ள important key points, அதே மாதிரி previous year questions, TRB, TANSET, TNPSC, சரியா? So இந்த All State Public Service Commission, so the related questions related to unsteady heat conduction finsல வந்து பார்த்திருப்போம். So இந்த வீடியோல வந்து we will discuss the RRB JE அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கேட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன் அண்ட் ஃபின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லம்ப்டு parameters analysis for the transient heat conduction is essential valid for. So lumped parameter analysis already பார்த்திருப்போம் நம்ம. So Biot number should be your less than 0.1 தான் வரணும் பார்த்திருப்போம். சரியா? So option A is the right answer. Right. So the key points நம்ம நோட் பண்ணிருப்போம். lumped parameter analysisல your Biot number will be less than or equal to 0.1. Right. So next question, unsteady heat state of the heat flow occurs in. So unsteady state அதேதான் annealing of the castings. So இங்க தான் வந்து unsteady state வந்து occur ஆகும்னு பார்த்திருப்போம். So with respect to time வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். annealing of the castings. சரியா? ஆப்ஷன் C is the right answer. So இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆல் ஸ்டேட் அந்த கொஸ்டின்ஸ் இந்த சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. சரியா? ஸோ நீங்க அந்த RRB JE SSC JE கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் இன்ஜினியரிங் சர்வீஸா இருக்கும். அப்படின்னா வேற ஏதாவது ஸ்டேட் இல்லைன்னா கேட் எக்ஸாமினேஷன் அந்த கொஸ்டின் தான் அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. சரியா? நம்ம TRBக்கு இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், ஸோ சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ நீங்க எல்லா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது வந்து கண்டிப்பா வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரொவிஷன் ஆஃப் ஃபின்ஸ் ஆன் ஏ கிவன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் வில் பி மோர் இஃப் தேர் லார்ஜ் நம்பர் ஆஃப் தின் ஃபிலிம்ஸ். சரியா? ஸோ நம்ம எஃபெக்டிவ்னஸ் வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ எஃபெக்டிவ்னஸ் வில் பி ஸோ ரூட் ஆஃப் கே பி ஹெச் இன்டு ஏ. சரியா? ஸோ கே வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஹெச் வேல்யூ கம்மியா இருக்கணும், பி பை ஏ. ஸோ அந்த பி பை ஏ தான் நம்ம என்ன சொல்றோம் வந்து தின் அண்ட் ஷார்ட் பிலிம்ஸ். சரியா? ஸோ ஃபின்ஸ் வந்து தின்னா இருக்கும்னு சொல்லியிருப்போம். சரியா? ஸோ தின்னுங்கிறது தான் இங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் தின் பிலிம்ஸ், ஷார்ட் அண்ட் தின் பிலிம்ஸ். இதுவும் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்போம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட், த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் டு த இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ். ஸோ ஒரு பயாட் நம்பர் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆப்ஷன் பி surface convection resistance external to the internal பார்த்திருப்போம். சரியா? so surface convection to the internal conduction resistance is known as Biot number. so fin will be effective only when Biot number is less than a. சரியா? so less than 1 அதேதான் சேம். சரியா? so எல்லா क्वेश्चनமே ஆல்மோஸ்ட் வந்து ரிப்பீட் ஆயிதா தான் வருது. சரியா? so வந்து ரொம்ப ரேரா தான் ஏதாவது 1-2 क्वेश्चन இருக்கு, பட் எல்லாமே வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிருப்போம் நம்ம. On a heat transfer, surface fins are provided to increase the surface area. அது மூலமா தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதே தான் ஆப்ஷன் சி, இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா டு ப்ரொமோட் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிற கொஸ்டின், அதனால வந்து ஆர்ஆர்பி வந்து நான் ஒரு 4-5 கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். சரியா? பட் ஆனால் இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் கேட் எக்ஸாமினேஷன் ஸோ நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் of a thermometer of radius R0. so time constant formula கேட்டிருக்கு. சரியா? so time constant formula பார்த்திருப்போம். h into p rho vc into t அதெல்லாம் பார்த்திருந்தோம். எஸ், ஆப்ஷன் 4 இருக்கு. சரியா? so a க்கு வந்து 4 கரெக்ட் ஆன்சர். so a க்கு 4 அவர் ஆன்சர் 2 இருக்கு. so b which மேட்ச் பண்ணிர வேண்டியதா. சரியா? so கண்டிப்பா c வந்து அப்ப 2 தான். கிரிட்டிக்கல் திக்னஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், k by h. சரியா? ஸ்பியர் இருந்தா 2k பேஸ் பார்த்திருப்போம், சிலிண்டர்னா k by h. so Biot number for a sphere of the radius r0. அதே மாதிரி நசட் நம்பர் ஆஃப் a sphere of the radius r0 அதே தான் கொடுத்திருக்காங்க. so Biot number வந்து நசட் நம்பர். சரியா? so Biot number வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம், for a solid surface க்கு வரும். சரியா? so k வந்து சாலிடா இருக்கும். Biot number for the solid. so solid வர்றது வந்து ஆப்ஷன் 3. நசட் நம்பர் வந்து for the fluid, h r0 by k. சரியா? ஸோ இங்க வந்து ஹெச் ஆர்0 பை கே வந்து சாலிடுக்கு வரும், இங்க வந்து ஃப்ளூயிடுக்கு வரும். நசட் நம்பர் வந்து ஃப்ளூயிடு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 4321. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ a thermocouple in a thermowell measures the temperature of hot gas flowing through the pipe. For the most accurate measurement of the temperature, the thermowell should be made of.
ஸோ வந்து எதை வச்சிருக்கோம்னா யுவர் ஸ்டீல் சரியா. ஸோ இதை வச்சிருந்தா தான் யுவர் தெர்மோகப்பிள். ஸோ இன் தெர்மோகப்பிள் மெஷர் த ஹாட் ஃப்ளோ கேஸ் த்ரூ த பைப் சரியா. ஸோ ஃபார் த மோஸ்ட் அக்யூரேட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எகைன் மேட்ச் த ஃபாலோயிங் தான் ஃபின்ஸ். ஸோ ஃபின்ஸுக்கு வந்து ஃபார்முலா தான் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ரூட் ஆஃப் ஹெச்பி பை கேஏ சரியா. ஸோ இது வந்து நம்ம இதில் ரெசிப்ரோக்கலில் கொடுத்துருக்கு அவ்வளோதான் சரியா. சார் எம் வேல்யூ வந்து ஸ்லோப் வேல்யூ வந்து எடுத்திருக்காங்க ஹெச்பி டிவைட் பை ரூட் ஆஃப் கேஏ. ஸோ இது வந்து ஃபின்ஸ் ரிலேட்டடில் தான் வரும். ஸோ ஏக்கு வந்து 3 பட் ஆனால் 3 ஆப்ஷன் இருக்கு சரியா. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சரியா. ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இன்னும் படிக்கல பட் யூஏ பை சி மினிமம். ஸோ அதான் ஃபார்முலா வரும் சரியா. சார் அடுத்த வர ஹீட் எக்ஸ்சேஞ்சர் படிக்கல அது ஃபுல்லாக படிப்போம் சரியா. சார் யூஏ ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஏ டிவைட் பை சி மினிமம் சரியா. ஸோ அதே மாதிரி டிரான்சியன்ட் கண்டிஷன். ஸோ டிரான்சியன்ட் கண்டிஷன் வந்து ஹெச்எல் பை கே தான் சரியா. ஸோ இவர் பயாட் நம்பர் ஆப்ஷன் 4. அதே மாதிரி எஸ்எல்ஆர் சார்ட். எஸ்எல்ஆர் சார்ட்ல வந்து ஹெச் வி ஆர் யூசிங் ஃபார் த எக்ஸ் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் ஆல்ஃபா டி சரியா. ஆப்ஷன் 2. ஸோ 3142 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 3142 சரியா. அந்த எஸ்எல்ஆர் சார்ட்ல தான் வந்து இவர் பயாட் நம்பர் ஈக்குவல் டு 1 அது வந்து எழுதியிருப்போம் நம்ம சரியா. ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா எக்ஸ் டிவைட் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ டி தெர்மல் டிஃபிசிட்டி இன்டூ டைம் கான்ஸ்டன்ட். ஸோ டிரான்சியன்ட் கண்டிஷன் HL by K. So next the curve for unsteady state cooling or heating of bodies சரியா. ஸோ இது இ பவர்ல தான் வரும். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சரியா. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் asymptotic to time axis ஆப்ஷன் பி சரியா. எக்ஸ்போனன்ஷியல் கர்வ் நம்ம அந்த T0 minus T infinity divided by T minus T infinity e power minus HA divided by rho CVPC into tau அதான் ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் இ பவர்ல தான் வரும். எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். நீங்க டயக்ராம்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் தான் டிரா பண்ணியிருப்போம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் இந்த SLR charts are used to determine the transient heat flow rate and the temperature distribution when. ஸோ எப்போதான் பார்த்துருந்தோம் அதை சொல்லியிருந்தேன். SLR chartல வந்து யுவர் பயாட் நம்பர் which is equal to 1 சரியா. ஸோ பயாட் நம்பர் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும் சரியா. ஸோ யுவர் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் மேலே வரும் சரியா. ஸோ கீழே வந்து கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஒன்று அர்த்தம் ரெண்டு வந்து ஈக்குவலாக இருக்கும். கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ போத் கன்வெக்ஷன் அண்ட் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஈக்குவல் சிக்னிஃபிகன்ஸ். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன்லெஸ் டைம். ஸோ டைமென்ஷன்லெஸ் டைம் இஸ் ரெப்ரசன்டட் பை. ஸோ டைமென்ஷன்லெஸ் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஃபோரியர் நம்பர். ஏன்னா ஃபோரியர் நம்பர் ஃபார்முலா தான் என்ன பார்த்துருப்போம் எஃப் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு டி டிவைடட் பை யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த் ஸ்கொயர். ஸோ இதான் பார்த்துருப்போம் சரியா. ஸோ ஆல்ஃபாங்கிறது நம்மளுக்கு தெரியும் கே டிவைடட் பை ரோ சி. ஸோ இதான் வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் டைம் அது வருது சரியா. ஸோ ஃபோரியர் நம்பர் இஸ் த ஆன்சர் ஃபார் த டைமென்ஷன்லெஸ் டைம். ஸோ இதான் வந்து எஃப் நாட் அதான் சொல்லுவோம். So next question for quick response of a thermocouple to observe so varying temperature of fluids. So தான் கொடுத்திருக்காங்க. So fluids wire surface heat transfer must be large சரியா. So your wire surface to be so large ஆ இருக்கும். thermocouple வந்து varying the temperature of fluids wire surface heat transfer coefficient must be large. So H value அதிகமா இருக்கணும். So next when is transient heat transfer problem considered as a lump capacity problem consider பண்ணும்போது so your internal resistance of the object yeah. So your internal resistance of the object is negligible. ஏன்னா பயாட் நம்பர் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா வந்து less than அதான் சொல்லியிருப்போம் சரியா. So your buyat number will be less than 0.1. So numerator value external resistance by internal அதான் பார்த்துருப்போம் சரியா. சாரி இன்டர்னல் பை எக்ஸ்டர்னல். இன்டர்னல் பை எக்ஸ்டர்னல். ஸோ இது கம்மியாக வரணும்னா யுவர் ஸோ யுவர் நியூமரேட்டர் வேல்யூ சரியா. ஸோ மேலே உள்ள வேல்யூ வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஸோ லெஸ் தேன் 0.1 வரும் ஆல்மோஸ்ட் 0. ஸோ அந்த மாதிரி வரும்னா ஸோ நியூமரேட்டர் வேல்யூ என்ன இருக்கும் இங்கே நம்மளுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் நெக்லிஜிபிள் அதான் சொல்லுவோம். டிரான்சியன்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளத்தில் இதுதான் லம்ப்டு
கெப்பாசிட்டி சரியா. ஸோ லம்ப்டு கெப்பாசிட்டி பைட் நம்பர் 0.1 பார்த்துருப்போம். ஸோ கம்மியான வேல்யூ வரணும்னா ஸோ மேலே உள்ள வேல்யூ கம்மியாக இருக்கணும், கீழே உள்ளது அதிகமாக இருக்கணும் சரியா. ஸோ மேலே உள்ள வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூல வந்து இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அதான் படிச்சிருப்போம் சரியா. ஸோ அதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் நெக்லிஜிபிள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். So next the temperature variation in the lumped heat capacity analysis exponential with the time. Correct தான். In situations involving simultaneous heat and mass transfer, the ratio of convective heat transfer to the convective mass transfer varies with the Lewis number LE. சரியா. LE பவர் 1/3 கொடுத்துருக்காங்க சரியா. நம்ம இன்னும் லீவிஸ் நம்பர் படிக்கல, அது அடுத்த டாபிக்ல தான் வருது. பட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து லீவிஸ் நம்பர் ஹோல் பவர் 2/3 தான் வரும் சரியா. ஸோ நாட் த 1/3, இட்ஸ் 2/3. So one only right. Option C is the right answer. Yeah. So next consider the following statements pertaining to the heat transfer through fins. சரியா. So fins ஆடாது. So fins are equally effective irrespective of whether they are on the hot side or cold side. கிடையாது சரியா. இது தப்பு. The temperature along the fin is variable and hence the ratio of heat transfer also varies along the elements of the fin. Correct தான். The fins may be made of the materials that have a higher thermal conductivity than the material of the wall. அதுவும் கரெக்ட் தான் சரியா. Fins must be arranged the right angle, அது கிடையாது சரியா, தப்பு. ஆப்ஷன் 2 and 3 are correct சரியா. ஸோ ஈக்குவலி எஃபெக்டிவ் கிடையாது சரியா. ஹாட் சைடில் வந்து அதிகமாக இருக்கும், கோல்டு சைடு வேற மாதிரி தான் வரும். ஸோ எஃபிஷியன்சி வந்து மாறத்தான் செய்யும். So addition of fin to the surface increases the heat transfer if so root of HA divided by KP. So அதான் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம இந்த எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலால பார்த்துருப்போம் சரியா. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா ஸோ ரூட் ஆஃப் K into P H into A சரியா. ஸோ இங்கே வந்து இது அப்படியே ரெசிப்ரோக்கல் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நீங்கள் 1 எஃபெக்டிவ்னஸ் போட்டால் தான் என்ன வரும், ரூட் ஆஃப் HA divided by KP சரியா. So addition of the fin to the surface increases the heat transfer னா என்ன அர்த்தம்னா, ஸோ இது வந்து இப்போ லெஸ் தேன் 1 இருக்கணும், இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் சரியா. ஸோ மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ லெஸ் தேன் 1 அப்படின்னா தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது டேரக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ வி கேன் சே கிரேட்டர் தேன் 1, பட் ரெசிப்ரோக்கலில் கொடுத்ததுனால ஸோ லெஸ் தேன் 1 அப்படி ஆப்போசிட்டாக வரும். ஸோ fin length L produced from a surface held at temperature T0 greater than the ambient temperature TA. The heat dissipation from the free end of the fin okay is assumed to be negligible. Yes, okay. So free end of the fin வந்து negligible கொடுத்தாச்சு, heat dissipation வந்து right. So the temperature gradient at the fin tip அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்னா 0 தான் இருக்கும். 0 is the right answer. Yeah. So இங்க heat dissipation வந்து free endல வந்து assumed வந்து negligible சரியா. அதனால almost 0 தான் இருக்கு அங்கேயும். So heat dissipation இல்லனா கண்டிப்பா வந்து temperature gradient will be 0 தான் right. ஏன்னா x equal to L வரை கொடுத்திருக்காங்க இல்லையா. So next the efficiency of a pin fin with insulated tip சரியா. So pin fin with the insulation tip. So already நம்ம efficiency அது ஃபார்முலா பார்த்திருப்போம் சரியா. So infinite length இருந்துச்சுன்னா 1 divided by ml அதான் ஃபார்முலா பார்த்திருந்தோம். So with the insulation tip சரியா. So insulation tipக்கு வந்து efficiency will be so இதுலயே வந்து tan h ml அது சேர்த்திருப்போம், tan h ml divided by ml சரியா. So option B is the right answer. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா தான் சரியா. ஸோ இதில் எம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம் சரியா. ஸோ திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். M equal to பார்த்துருந்தாலே HP divided by K into A. So your slope value H into P divided by root of K. Right? So next the insulated tip temperature of a rectangular longitudinal fin having an excess over the ambient temperature. So theta naught வந்து கேட்டிருக்காங்க சரியா. So temperature distribution formula அதுல இருந்து அரையானது தான் சரியா. So temperature distribution so your theta divided by theta naught which is equal to so we have studied h cos h m into L minus x divided by cos h ml சரியா. So இதான் வந்து formula for a temperature distributions. I think இதை நம்ம எழுதிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. So theta divided by theta naught which is equal to cos h m L minus x divided by cos h ml right. So இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா L equal to சரியா. So இப்போ x வந்து L இருக்கு, x equal to L என்ன ஆயிரும்னா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். So cos h
0 வந்து 1 வேல்யூ சரியா. ஸோ தீட்டா டிவைடட் பை தீட்டா நாட் வில் பி 1 டிவைடட் பை காஸ் ஹெச் எம்எல் வரும் சரியா. ஸோ இதுல இருந்து இப்போ தீட்டா வேணும்னா இவர் தீட்டா நாட் டிவைடட் பை காஸ் ஹெச் எம்எல் ஆன்சர். ஏன்னா இப்போ தீட்டா தான் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ தீட்டா நாட் டிவைடட் பை காஸ் ஹெச் எம்எல் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். insulated tip temperature அதான் theta தான் கேட்டிருக்கு சரியா. so which is equal to theta naught divided by cos h ml. So next question, consider the following statements pertaining to the large heat transfer rate using the fins. So okay, so fin oda effectiveness தான் கேட்டிருக்காங்க. fin should be used on the side where the heat transfer coefficient is small. so already நம்ம ஃபார்முலா பார்த்தது தான் சரியா. so இங்க HA சரியா. so K வேல்யூ அதிகமா இருக்கணும், P by A அதிகமா இருக்கணும், H வேல்யூ கம்மியா இருக்கணும். ஸோ ஹெச் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லாங் கொடுத்துருக்கு தப்பு அது. ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்மால் ஃபின்ஸ் தான் கரெக்ட் சொல்லியிருந்தோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வேல்யூ அதிகமாக இருக்கணும் கரெக்ட் தான். ஸோ 1, 3, 4 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எ ஃபின் வில் பி மேக்ஸிமம் இன் ஆன் என்வரான்மெண்டல் வித் த ஃப்ரீ கன்வெக்ஷன் சரியா. ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன் ஆல்ரெடி வந்து இப்போ தான் எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஸோ ஹெச் வேல்யூ சுட் பி வந்து மினிமமாக இருக்கணும் சரியா. ஸோ அப்போ தான் வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஹெச் வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்னா ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷனாக இருக்கணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ எ ஃபின்னட் சர்ஃபேஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ ரூட் ஆர் பேஸ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கு சரியா. ஸோ பேஸ் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர், அதே மாதிரி ஃபின் சர்ஃபேஸ் ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆவரேஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹெச் வேல்யூ இஸ் கிவன் 20 வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ எஃபெக்டிவ்னஸ் கொடுத்தாச்சு 0.75. Yeah. So the finned surface with the root or base temperature, so 50 degrees Celsius. Yeah. So starting la 50. So to the 30 degrees Celsius கொடுத்திருக்காங்க. Yeah. So the rate of heat transfer தான் கேட்டிருக்கு. So rate of heat transfer இப்போ with finna without finnaன்னு டைரக்டா கொடுக்கல சரியா. ஸோ மேபி ரெண்டுமே கால்குலேட் பண்ணுவோம், பட் அவங்க எதுவும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணல சரியா. ஸோ Q without fin ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ வித்தவுட் ஃபின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக வந்து யூ கேன் யூஸ் HA T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணியாலே வந்துடும். ஸோ ஹெச் வேல்யூ 20. ஸோ ஏங்கிறது இங்கே பேஸ் ஏரியா சரியா. ஸோ பேஸ் ஏரியா 1. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 20. ஸோ 400 வாட் சரியா. ஸோ தான் வந்து Q வித்தவுட் ஃபின். ஸோ நம்மளுக்கு எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ Q வித் ஃபின் டிவைடட் பை Q வித்தவுட் ஃபின் சரியா. ஸோ இப்போ Q ஃபின் வேணும்னா ஸோ எஃபெக்டிவ்னஸ் இன்ட்டு எஃபெக்டிவ்னஸ் 0.75 இன்ட்டு வித்தவுட் ஃபின் போட்டிங்கன்னா கிடச்சிரும் 400. ஸோ 3/4 எழுதிக்கலாம் 0.75. ஸோ கேன்சல் பண்ணினா 100. ஸோ 300 வாட்ஸ் சரியா. இதான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஃபின். வித் ஃபின்னா வந்து 300 வாட்ஸ், வித்தவுட்னா 400 வாட்ஸ் சரியா. ஸோ இதில் 400 இருக்கு, ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிடுவோம் சரியா. ஸோ இதுலேயே வந்து இன்னொரு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம், இன்னொரு மெத்தோட மூவும் சரியா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஃபின். ஸோ நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதின ஃபார்முலா கூட யூஸ் பண்ணி பாருங்க, அதே தான் வரும். ஸோ HPKA இன்ட்டு T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி தீட்டா நாட்னு எழுதியிருப்போம் சரியா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ கே தெரியாது இல்லையா. ஸோ கே இன்ட்டு பெரிமீட்டர் ரெண்டுமே தெரியாது. ஸோ அதுக்கு வந்து யூ கேன் யூஸ் த ஒரு எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா KPHA சரியா. ஸோ இதில் 0.75 தெரியும் சரியா. ஸோ கே வேல்யூ தெரியாது, ஸோ பி வேல்யூ தெரியாது, ஒன்லி HA அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ரூட் ஆஃப் கேபி அதுக்கு பதிலாக வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இது வந்து கியூ ஃபின் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா பண்ணி வித்தவுட் ஃபின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும் சரியா. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 400 சரியா. ஸோ வித்தவுட் ஃபின் வந்து 400 வந்து மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் ஏ. So next, in order to achieve maximum heat dissipation, the fin should be designed in such a way that, so fin வந்து எந்த மாதிரி இருக்கும், it should have maximum lateral surface at the root side. அதான் பேஸ்ல வந்து அதிகமா இருக்கணும் சரியா. should have the maximum lateral surface at the root side. அதான் பேஸ் சைடுன்னு அர்த்தம். பேஸ் ஏரியா வந்து அதிகமா இருக்கிறது தான் வந்து so we are having a maximum heat transfer அந்த இடத்துல தான் வரும். fin வந்து அதுதான் டிசைன் பண்ணியிருப்போம் சரியா. Option A is the right answer. So usually fins are provided to increase the rate of heat transfer.
but fins also act as the insulation. Which one of the following non-dimensional numbers decides this factor? Yeah. So which is related to Bayat number தான் இது. சரியா? So Bayat number which is going to decide. So எதுக்காக நான் பார்த்துருப்போம் நம்ம. So your Bayat number will be less than or equal to 1. அப்படி இருந்தால் தான் வந்து your Q flow will be minimum இருக்கும். சரியா? Not maximum. So minimum. Yeah. So minimum heat transfer வந்து Bayat number வந்து less than or equal to 1 வந்து வரும். சரியா? ஸோ அதான் வந்து இப்போ இன்சுலேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஹீட் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும் இல்லையா? ஸோ அதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ Bayat நம்பர் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஃபின்ஸ் ஆர் யூஸ் டு இன்க்ரீஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த சர்ஃபேஸ் பை இன்க்ரீசிங் த எஃபெக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. அதே தான் டைரக்ட் கொஸ்டின் தான் சரியா? ஸோ ஏரியா இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ வில் கெட் இன்க்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் இதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ரயில்வேல பார்த்தாலே அதே தான். ஆன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் த ஃபின்ஸ் ஆர் ப்ரொவைடட் to increase the surface area to promote the rate of heat transfer. So next fins are made as thin as possible. So எதுக்காகனா to accommodate more number of fins. அப்பதான் வந்து நிறைய fins வந்து accommodate பண்ண முடியும். அதனால தான் thin வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? So next extended surfaces are used to increase the rate of heat transfer. When the convective heat transfer coefficient H equal to mk கொடுத்துட்டோம்னா so the addition of the extended surface என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ Q வித்தவுட் ஃபின் சரியா? ஸோ வித்தவுட் ஃபின் ஃபார்முலா பார்த்துருந்தோம் HA இன்ட்டு T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி சரியா? ஸோ இது வந்து இப்போ லாங் ஃபின்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ Q ஃபின் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ரூட் ஆஃப் H இன்ட்டு K சாரி HA KP சரியா? ஸோ இங்கே தீட்டா நாட்டு தான். ஸோ T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி வரும் சரியா? ஸோ இப்போ இந்த ரூட் ஆஃப்ல இருந்து ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் த கே இன்ட்டு ஏ ஸோ இதை மட்டும் இப்போ நான் வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ ரிமைனிங் இப்போ என்ன வரும்? ஸோ கே வெளியே எடுத்துட்டோம்னா ஹெச்பி டிவைடட் பை கேயாவா மாறிடுமா? ஸோ ரூட்ல இருந்து இந்த கேயை மட்டும் நான் வெளியே எடுத்துருக்கேன் சரியா? ஸோ ரிமைனிங் வந்து T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி சரியா? ஸோ இதைத்தான் வந்து வி ஹவ் மென்ஷன் அஸ் எம் ஸ்லோப்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ கேஏ எம் இன்ட்டு T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின்ல ஹெச் ஈக்குவல் டு எம்கே சரியா? ஸோ அப்போ நம்ம எம்முக்கு கேக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? யுவர் ஹெச். ஸோ அகெயின் ஹெச்ஏ இன்ட்டு T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி. ஸோ இதான் வந்து Q ஃபின் வருது சரியா? ஸோ இங்கேயும் அதே ஃபார்முலா தான். வித்தவுட் ஃபின்ல HA இன்ட்டு T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி தான் இருக்கு. ஸோ இங்கே Q ஃபின் ஆல்சோ வி ஆர் கெட்டிங் த சேம் ஆன்சர் HA இன்ட்டு T0 மைனஸ் T இன்ஃபினிட்டி சரியா? ஸோ தேர் இஸ் நோ ஆல்டர் சரியா? ஸோ அதே தான் வரப்போகுது. நாட் இன்க்ரீஸ் சரியா? ஸோ நோ சேஞ்ச். நாட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். சப்போஸ் இங்க வந்து இங்க 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். சப்போஸ் இங்க 2 இன்ட்டு எம்கே ஹெச் ஈக்குவல் டு 2 எம்கே கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கோங்க சரியா? ஸோ இங்க வந்து அப்போ என்ன ஆயிரும்? ஸோ ஹெச் பை 2ன்னு போடணும். ஸோ பாதியா வந்து குறையும். அதுக்கேற்ற மாதிரி கேட்பாங்க கொஸ்டின் சரியா? சில கொஸ்டின் வந்து அந்த மாதிரி கேட்கலாம். ஹெச் ஈக்குவல் டு எம்கேக்கு பதிலாக ஹெச் ஈக்குவல் டு 2 எம்கே 3 எம்கே அந்த மாதிரி தான் கொடுத்து கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதணும் பார்த்துக்கோங்க சரியா? ஸோ நெக்ஸ்ட் a fin will be necessary and effectively. So when one okay so D is large அதே effectiveness ஃபார்முலா தான் கொடுத்திருக்காங்க சரியா? so D is sorry K is large H வந்து கம்மியா இருக்கணும். டைரக்டா தெரியும் நமக்கு effectiveness ஃபார்முலா தான் சரியா? so KP by H into A. K வந்து அதிகமா இருக்கணும், H வந்து கம்மியா இருக்கணும். so which one of the following statement is correct? so fins must have small thickness for the better heat dissipation. so அதான் பார்த்திருந்தோம். தின்னா இருக்கணும் பார்த்திருந்தாலே அதே தான் சரியா? ஸ்மால் திக்னஸா இருக்கணும். அதனால தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக வரும். So next 3 fins have the equal length and diameter but made of aluminum, brass, cast iron. So மூணுமே வேறையா இருக்கு and heated to the 200 at one end and the fins dissipate heat to the surrounding air at the 25 degrees Celsius. So the temperature at the free end must be least in case of the cast iron fins. சரியா? So இங்க thermal conductivity சரியா? So எந்த அதுக்கு வந்து இப்ப கம்மியா இருக்கோ அதுதான் எடுக்கணும் சரியா? So thermal conductivity for the cast iron is இங்க வந்து 3 இதுல வந்து அது வந்து கம்மியா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது தான் சோ அதை வச்சு வந்து if you are going to the fin material provide the so thermal resistance நம்ம R இருக்கு இல்லையா? சோ thermal resistance வந்து அதிகமா இருக்கும் சரியா? சோ அப்படினா இப்ப K வந்து இப்ப கம்மியா இருந்துச்சுனாலே தெரியும் நம்மளுக்கு சரியா? சோ K கம்மியா இருந்துச்சுனா your effectiveness will be கம்மியா தான் இருக்கும். சோ heat transferம் கம்மியாயிரும் சரியா? சோ resistance அதிகமாகுது, heat transfer கம்மியாகும்.
ஸோ கண்டிப்பா வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஃப்ரம் த ரூட் வில் பி த ஸோ கண்டிப்பா வந்து டெம்பரேச்சர் ட்ராப் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து கேஸ்ட் அயன் ஃபின்ல தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். So next, consider the following statement: an increase a pin fin effectiveness is caused by the high value of. So மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஹை வேல்யூங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு கே இன்டு பி வேல்யூ சர்க்கம்பரன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஹை வேல்யூ ஆஃப்னு கொடுத்தாச்சு. ஸோ 2 and 4 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், சரியா? ஸோ கே வேல்யூ ஹை அண்ட் சர்க்கம்பரன்ஸ் பெரிமீட்டர் வேல்யூ ஆல்சோ should be high. So your fin will be more effective when Biot number is less than 1. அதே தான், சரியா? less than 1ல இருந்தால் தான் எஃபெக்டிவா இருக்கும். So next, two rods of the one of the length L and the other of the length 2L கொடுத்திருக்காங்க. So are the made of same material and have the same diameter. So both ends of the longer rod as mated at the 100 degrees Celsius. சரியா? So ரெண்டு எண்டுமே வந்து 100ல தான் இருக்கு. So longer rodல, சரியா? ஸோ லாங்கர் ராட், ஸோ அந்த டயக்ராம் வந்து கீழே மென்ஷன் ஆயிருக்கு, சரியா? ஸோ லாங்கர் ராட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வந்து 2L இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து 100 டிகிரி செல்சியஸ் அதான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அனதர் ஷார்ட்டர் ராடு வந்து ஸோ எல் லென்த் இருக்கு, சரியா? ஸோ லென்த் வந்து எல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எண்ட் வந்து 100 இருக்கும். ஸோ அனதர் எண்ட் வந்து விச் இட் இஸ் டு பி மெயின்டைன் அட் த 55 டிகிரி செல்சியஸ். ஏன்னா அதர் எண்டு தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்சுலேஷன், சரியா? ஸோ இன்சுலேஷன் எண்ட் வந்து மெஷர் டு த 55 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாச்சு. ஏன் ஸோ இங்கே வந்து அப்போ வந்து இதில் பாதி இருக்குமா, கரெக்டாக ஆக்சுவலாக அந்த டயக்ராமில் இங்கே வரணும், சரியா? அதான் வந்து சென்டர். அப்போ இங்கே வந்து இங்கே வரைக்கும் எல் இருக்கும், சரியா? 55 டிகிரி செல்சியஸ், சரியா? ஸோ அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் 40 தான் கொடுக்குது. டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லாங்கர் ராட். ஸோ இதில் உள்ள மிட் பாயிண்ட் ஒரு டெம்பரேச்சர் எவ்வளோ கேட்டிருக்கு. ஸோ இதே தான் அப்போ வரப்போகுது. ஸோ டோட்டல் தான் இதில் மிட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு எவ்வளோ இருக்குது, 55 டிகிரி செல்சியஸ், ரைட்டா? சரி, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் அட் த மிட் பிளேன் ஆஃப் த ராங்கர் ராட், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அண்ட் த டிப் ஆஃப் த ஷார்ட்டர் ராட் ரெண்டுமே வந்து சேம் தான். ஏன்னா அதில் மிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா வந்து எள்ளு தான் வரும். ஸோ டோட்டல் லென்த் 2L பாதி லென்த், சரியா? ஸோ இந்த இடத்துல இப்போ இங்கே டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா அப்போ என்ன வரும்னா இதில் இன்சுலேஷன் எவ்வளோ இருக்குது, 55 இருக்கும், சரியா? ஸோ 55 டிகிரி செல்சியஸ் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் சி, சரியா? அந்த சேம் கொஸ்டின் இதே இது கேட்ல வந்துருக்கு. அதே மாதிரி அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? So remaining வந்து gate questions மட்டும் இருக்கு, சரியா? So gate questions we will discuss in the next video, right? So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றது கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.